நேற்று பேரறிஞர் அண்ணா அவர்களுடைய பிறந்தநாள் பொதுக்கூட்டத்தில் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பேசுகின்ற போது தலைமை கழகத்தை, அம்மாவினுடைய கோவிலாக இருக்கிற தலைமை கழகத்தை திரு அண்ணன் ஓபிஎஸ் அவர்களுடைய தலைமையிலே போய் அடித்தார்கள் என்று பேசுகிறார். அந்த தலைமை கழகம் ஒரு புனிதமான இடம். அம்மாவுக்கு புரட்சி தலைவர் எம்ஜிஆர் பேரும் புரட்சி தலைவர் அம்மா பேரையும் தாங்கி இருக்கக்கூடிய தலைமை கழகம். அந்த தலைமை கழகத்து உள்ளே மரியாதைக்குரிய கழகத்தினுடைய ஒருங்கிணைப்பாளர் அண்ணன் ஓபிஎஸ் அவர்கள் உள்ளே சென்று விடுவார்கள் என்று முன்கூட்டியே அறிந்து 2 நாட்களுக்கு முன்பு சென்னையிலே உள்ள மாவட்ட செயலாளர்களை கூப்பிட்டு, நீ என்ன செய்வியோ அங்க ஓபிஎஸ் ஆதரவாளர்கள் ஓபிஎஸ் உள்ளே செல்லக்கூடாது என்று உத்தரவிட்டு சென்னையிலே உள்ள குண்டர்ஸ் எல்லாம் வைத்துக்கொண்டு அந்த தலைமை கழகத்தில் 2 நாள் குத்தாட்டம் போட்டுக்கொண்டு அந்த புனிதமான இடத்தில் மது அறிந்து கொண்டு மாமிசம் சாப்பிட்டு கொண்டு 2 நாள் அந்த அருகாமையிலே உள்ள அபார்ட்மெண்ட்ல உள்ள தாய்மார்களும் அந்த வரிசையிலே உள்ள கடைக்காரர்களும் இதுபோல ஒரு நாளும் நடந்ததில்லை, இன்றைக்கு 2-3 நாளாக நீங்கள் வந்து விடுவீர்கள் என்று இதுபோல் நடந்து கொண்டிருந்தது இரவிலும் பகலிலும். ஆனால் ஒரு அதிமுக தொண்டர்கள் கூட இல்லாமல் வெறும் ரவுடிகளை மட்டும் வைத்துக்கொண்டு அந்த மாவட்ட செயலாளர்கள் அமர்ந்து கொண்டு அண்ணன் ஓபிஎஸ் வருகின்ற போது தலைமையிலே போய் உட்கார்ந்து அம்மாவினுடைய சிலைக்கு அருகாமையிலே உட்கார்ந்து தர்ணா செய்யலாம் என்று சென்றவரை அங்க குண்டர்ஸ் எல்லாம் விட்டு அடித்து முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்களுடைய காயம், அங்க இருக்கக்கூடிய பல அதிமுகவினுடைய அண்ணன் ஓபிஎஸ் பின்னாடி சென்றவர்களுடைய மண்டைகள் எல்லாம் உடையப்பட்டது. ஆனா பத்திரிகையில வந்ததெல்லாம் அவர்கள் செய்த ரவுடிசம் எதுவும் வரவில்லை. நமது திரும்பி நம்மளை பாதுகாப்பதற்காக திரும்பி தாக்குதலை நடத்தியது போது மட்டும்தான் அவர்கள் படம் எடுத்து போட்டார்கள். ஆனால் அங்கே போய் கதவை உடைத்து உள்ளே சென்றார்கள். கதவை உடைத்து உள்ளே சென்றதற்கு காரணம் யார்? நீ அதை பூட்டவில்லை என்று சொன்னால் மரியாதைக்குரிய அண்ணன் ஓபிஎஸ் அவர்கள் அங்கே போய் அமர்ந்து அம்மாவினுடைய திருவுருவ சிலைக்கும் புரட்சி தலைவரனுடைய திருவுருவ சிலைக்கும் மாலை அணிவித்து அங்கே உட்கார்ந்து அமைதியாக அவருடைய கோரிக்கையை சொல்வதற்கு சென்ற போதுதான் இப்படிப்பட்ட ஒரு நிகழ்வை நீ நடத்திவிட்டு நாடகம் ஆடிக்கொண்டிருக்கிறார். தொடர்ந்து புனிதமான இடத்தை இதுமாதிரி செய்து விட்டார்கள் என்று சொன்னால் 1.5 கோடி தொண்டர்களுக்கும் புனிதமான இடம் இன்றைக்கும் அந்த இடம். அதை என்றைக்கும் களங்கப்படுத்துவது அண்ணன் ஓபிஎஸ் அவர்களுடைய கொள்கை இல்லை. அண்ணன் ஓபிஎஸ் அவர்களை புரட்சி தலைவி அம்மா அவர்கள் அடையாளம் காட்டி 3 முறை அந்த பதவிகளை கொடுத்து அம்மா அவர்கள் திரும்பி வந்தவுடன் அந்த பதவியை ஒப்படைத்த ஒரு தலைவர், ஒரு தன்மானம் மிக்க தலைவர் என்று சொல்லலாம். இன்னைக்கு தன்மானத்திற்காக நாம் தலை குனிய மாட்டேன் என்று சொல்லக்கூடிய திரு எடப்பாடி அவர்கள் இன்றைக்கு தன்மானம் என்று சொல்லி அன்னைக்கு என்டிஏ கூட்டணியை விட்டு வெளியில வந்து திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு வாய்ப்பு அளிக்கின்றது போல பாராளுமன்ற தேர்தலில் 40 தொகுதியும் பாண்டிச்சேரி உட்பட தொகுதிகளை இழந்தோம். இதுக்கு காரணம் யார்? நீ தான். இன்னைக்கு தன்மானம் என்று சொல்லி இந்த வருகின்ற சட்டமன்ற தேர்தலையும் இந்த அதிமுக பிரிவுகளை வைத்து திமுக தூண்டுதலின் பேரில் மீண்டும் இந்த ஆட்சி வரக்கூடாது, நம்மளை கொடநாட்டில் இருந்து காப்பாற்றிக் கொள்ள வேண்டும் என்பதற்காக திமுகவோட கை கோர்த்து கொண்டிருக்கிற. ஆனா இது எந்த நேரத்திலும் இது நடக்காது. எப்படியும் அதிமுக ஒற்றுமைப்படும். நீ சரியில்லை என்று சொன்னால் உன்னை தூக்கி எறிவதற்கு அதிமுக தொண்டர்கள் கீழே உள்ளவர்கள் தயாராகிவிட்டார்கள். உனக்கு வேண்டும் என்று சொன்னால் உன்னோட ஐடி விங்க விட்டு அந்தந்த கிராமத்தில் போய் இந்த அதிமுக ஒன்னாவணுமா வேணாமான்னு நீ கேட்க சொல்லு. யாராவது ஒரு தொண்டை ஒன்னாவா வேணான்னு சொல்றானான்னு நீ பாரு. வேணா ஆளுல போய் சொல்லி கொடுத்து வேணா எடுக்கலாம். உண்மை உள்ள ஒரு 10 பத்திரிகை நிருபரை அழைத்து கொண்டு பல இடத்திற்கு செல்லுங்கள். அங்க என்ன நடக்கிறது என்று பாருங்கள். திரும்பி அண்ணன் ஓபிஎஸ் பேரிலையும் அவரோடு கூட சென்ற எங்கள் பேரிலையும் இந்த குற்றச்சாட்டை வைப்பதை நிறுத்தி கொள்ள வேண்டும். என்றைக்கும் அம்மாவுடைய புனிதமான இடம் அந்த தலைமை கழகம். அதே போல கொடநாடு அம்மாவுடைய வாழ்ந்த இடம். அதுல நடைபெற்ற எல்லா இன்னலுக்கும் கொலைக்கும் யார் காரணம் என்று உனக்கும் தெரியும், இந்த நாட்டு மக்களுக்கும் தெரியும், பத்திரிகையாளர்களுக்கும் தெரியும். இதை நிறுத்தி கொள்ள வேண்டும். ஒருங்கிணைகிற அதிமுகவை கெடுக்க கூடாது என்று சொல்லி கண்மையாக தஞ்சை கிழக்கு மாவட்டத்தின் சார்பிலே எங்களது கண்டனத்தை தெரிவிக்கிறோம்.